ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கோவிலாட போவாங்க. அங்கே ராஜா வெயிட் பண்ணிவிட்டு கார்த்திகை பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை இங்கே வர சொன்னேன், எதுனா வேண்டுதலா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்காக மாப்பிள்ளை வந்த அப்படின்னு வந்து கேட்கும்போது கார்த்திக் வந்து ராஜா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ரியா வந்து தீபாவை கடத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதனால தீபா இங்கே இருக்காங்களான்னு வந்து நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா தான் எனக்கு இந்த கோவிலில் தீபா இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ராஜாவும் சரி வா மாப்பிள்ளை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீபா வந்து தேடி பார்ப்பாங்க. அப்போ ஒரு லேடி கிட்ட வந்து தீபாவோட ஃபோட்டோ காமிச்சு இவங்கள பார்த்தீங்களா இந்த கோவிலில் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு என்ன தம்பி இந்த பொண்ணை தான் வந்துட்டு 2 பேர் வந்து தேடிட்டு வந்தாங்க, நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி கேட்குறீங்க, எதனா பிரச்சனையா? இந்த பொண்ணை வந்து ஒரு சாமியார் தான் கூப்பிட்டு போனாங்க, அவங்களோட முகத்தை நான் எதுவுமே சரியாக பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு பெண் சாமியார் தான், சின்ன வயசு தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திகோ சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. அப்போ ராஜா வந்துட்டு சரி மாப்பிள்ள நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டல, நம்ம இங்கே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்துட்டு இல்லைடா நான் இந்த கோவிலில் வேண்டிக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா ஏலத்தில் இங்கே தான் புடவை வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, தீபா இந்த கோவிலுக்கு தான் வந்தாங்க, இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியவே இல்லை, 2 பேருமே ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க, அதனால் நான் இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்க மாட்டேன், 2 பேருமே கிடச்சதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் ராஜா சரிடா நான் வந்து வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு என்னோட மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு எதுக்கு கடவுளே இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்ருக்க, அவங்க 2 பேரும் நல்லபடியாக திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டு வா மாப்பிள்ளை போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகை கால் பண்ணிட்டு என்னாச்சு தீபா கிடச்சாலா, எனக்கு தீபா பற்றின ஒரு விஷயம் கிடச்சிது, தீபா கோவிலேருந்து ஏதோ ஒரு பெண் சாமியார் தான் கூப்பிட்டு போனாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் ஆமாம் நாங்களும் கோவிலில் வந்து கேட்டோம், அங்கேயும் வந்து பெண் சாமியார் தான் யாரோ கூப்பிட்டு போனதாக சொல்கிறாங்க, அது யாருன்றது தான் தெரியல அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா சரி கார்த்திக் எதுக்காக வந்து நீங்கள் தீபாவை தேடிட்டுருக்கீங்க, எதுனா பிரச்சனையா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது பரவாயில்ல கார்த்திக் என்கிட்ட சொல்லுங்கள், எதுனா பிரச்சனையாக இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதுவும் இல்லாமல் தீபா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக்கும் நடந்தது எல்லாத்தையுமே வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு ஓ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன், தீபாவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கும் நீங்கள் தேடுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ ரம்யா வந்து ஃபோனை வச்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓ நம்ம ஒன்று நினச்சா இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்குதா, இதுவும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது, எப்படியாச்சும் தீபாவை கூப்பிட்டு போயிட்டு அந்த பீப்பாய்க்குள்ளே அடைச்சி அவளை தண்ணியில் விட்டு சாகடிச்சிட்டு இந்த பழியை தூக்கி ரியா மேலே போட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம மேலே யாருக்கும் டவுட் வராது, ரியா தான் தீபாவை வந்து கடத்தி கொலைப்பானான்னு நினச்சிட்டு அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், அதனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்க மாட்டோம். ஆனால் இந்த ரியா எங்கே இருக்கான்னு தான் தெரியவே இல்லை, ஒருவேளை அவளுக்கு அந்த ஐஸ்வர்யா தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கணும், ஏன்னா 2 பேரும் தான் கான்டாக்டில் இருக்காங்க, இப்போ வரைக்கும் அந்த ரியா போலீஸ் கையில் மாட்டலைன்னா இதுக்கு ஐஸ்வர்யா தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு ஐஸ்வர்யா வீட்டுக்கு போகிறதுக்காக கார் ஏறி கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அருண் ஆனந்த் 2 பேருமே ஒரு ரவுடியை போய் பார்த்து தீபாவோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இவளை எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சி சொல்லணும், இவங்கள யாரோ கடத்திட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்டு அந்த ரவுடி வந்துட்டு எனக்கு 2 ஆளுங்க வேணும், வண்டி வேணும், இந்த ஏரியாவில் இருக்கவங்க யாரும் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது, நிறைய கொஞ்சம் செலவாகும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவன் மட்டும் வந்து உங்களுக்கு எப்படி கடத்துனாங்க யார் கடத்துனாங்கன்ற எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிவிடுவான், அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதும் சரி வர சொல்ல ஆனந்த் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நாக்கு முக்கன்னு ஒருத்த வர வைப்பாங்க, அவனுக்கு தட்டில் ட்ரிங்க்ஸை ஊற்றி அதை நாக்காலேயே குடிக்க வச்சுட்டு டே சொல்லுடா அப்படின்வாங்க. அதை பார்த்து ஆனந்த் வந்துட்டு என்ன விளையாடிட்டு இருக்கியா, உன்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்வாங்க. அதை கேட்டு அந்த ரவுடி வந்துட்டு இரு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாரு, அவன் சொல்கிறது எல்லாமே உண்மையாக நடக்கும் அப்படின்வாங்க. அந்த நாக்கு முக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் சாமி சாமி அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே என்னடா சாமி சாமி சொல்லிட்டு இருக்க, யாரா சாமியாரா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவரும் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரவுடி ஆனந்த் கிட்டே ஏதோ ஒரு சாமியார் தான் கடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னையா ஒழுங்காக வந்துட்டு சொல்லாமல் கடத்தவங்க யாருன்னு தெரியாமல் நீ பாட்டுன்னு வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், இதை நாங்கள் எப்படி நம்புறது ஆனந்த் கேட்டுட்டு இருக்கும்போது ரம்யா கால் பண்ணி என்ன தீபா கிடைச்சிட்டாளா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆனந்த் இல்லை நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் தீபா கிடைக்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, கோவிலில் இருந்து யாரோ சாமியார் தான் தீபாவை கடத்திட்டு போனாங்களாம், அது ரியாவாக தான் இருக்கும், அவள் தான் சாமியார் வேஷம் போட்டு கடத்திட்டு போயிருப்பா, ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு விஷயம் தெரியாது, கார்த்திக் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஆனந்த் அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அருண் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவன் சொல்கிறதுலாம் சரியாக தான் இருக்குது, ஏதோ சாமியார் தான் வந்து தீபாவை கடத்திட்டு போனாங்களாம் அப்படின்வாங்க.
அது கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு ரவுடிங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே ரம்யா வந்துட்டு கார்த்திக் வேறு தீபாவை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கு வந்து கார்த்திக் கண்ணில் பட்டுட்டுனா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாக போயிடும். எப்படியாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு தீபாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே ரியா பார்த்தீங்கன்னா சாமியார் வேஷத்தில் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இந்த வேஷம் கூட நல்லா தான் இருக்குது, என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த வேஷத்தில், அதுவும் போலீஸால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அபிராமி வீட்டுக்குள்ளே இந்த வேஷத்தில் போனால் கண்டிப்பாக எல்லாருமே என்னை ஏற்றுப்பாங்க, இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சாரீஸ் எல்லாத்தையும் பீரோவில் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வருவாங்க. அதை ரியா வந்து ரூமில் இருந்து பார்த்துட்ருப்பாங்க. என்ன எதுக்காக வந்தேன் ராஜேஸ்வரி கேட்கும்போது, இல்லை நான் ஐஸ்வர்யா தேடி வீட்டுக்கு போனால் அவள் இல்லை, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு வந்து நான் இங்கே வந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ராஜேஸ்வரியும் அவள் வர்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு சரி உங்கள் சம்மந்திக்கு வேறு அடிபட்டிருக்கு, அவங்கள நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலையே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே நான் எதுக்காக போகணும்னு ராஜேஸ்வரி சொல்லுவாங்க. என்ன இப்படி கேட்குறீங்கன்னு ரம்யா கேட்கும்போது, பின்னா அவங்க பண்ண காரியம் என்ன, இங்கே பாரு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு அபிராமி குடும்பத்தை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, என்னை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தாங்கல்ல, அதனால தான் இப்போ அவங்க அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட நான் அவங்கள போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் பொண்ணுக்காகவாச்சும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து ரம்யா கேட்கும்போது, என் பொண்ணுக்காக தான் நான் அமைதியாகவே இருக்கேன்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா பார்த்தீங்கன்னா நேராக ரூம்குள்ளே போவாங்க. உடனே ராஜேஸ்வரி என்ன நீ பாட்டுன்னு போயிட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து ரம்யா சொல்லுவாங்க. பின்னாடியே ராஜேஸ்வரியும் போவாங்க. அப்போ என்ன ரூம் ஃபுல்லாக வந்துட்டு லேப்டாப்பு புடவை எல்லாமே சதறி கிடக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி அவள் எப்போவுமே இப்படி தான் போட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவள் மண்டபத்திலேயே என்கிட்ட கட்டையால் அடி வாங்கிட்டு போனால் அப்போ கூட அடங்க மாட்டால, என்னை தேடி தான் இவள் வந்திருக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேயே ஒரு உருட்டு கட்டையை எடுத்துகிட்டு அவள் பாத்ரூம்குள்ளே வந்தால் அவளை போட்டு அடிச்சிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராஜேஸ்வரியும் ரொம்பவே பயந்து போயிட்டுருப்பாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கதை ஓப்பன் பண்ண போவாங்க. அதுக்குள்ளே ராஜேஸ்வரி கீழே இருக்க ஒரு காக்ரோச் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதை பார்த்து ரம்யா வந்துட்டு காக்ரோச் பயந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. ஏன் ரெஸ்ட் ரூம் போகலையா அப்படின்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ரியா வெளியே வந்துட்டு என்ன கிளம்பிட்டாளா அவள் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிளம்பிட்டா அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு வந்து ரியா சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு கார்த்திக்கு கால் பண்ணிட்டு என்ன தீபா கிடச்சிட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் இல்லை நீ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இந்நேரம் அவள் கிடச்சிருவான்னு நினச்சிட்டு இருந்தா, அத்தைக்கு வேற இப்படி இருக்கா அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் வீட்டுக்கு வந்தால் தீபாவோட தான் வருவேன், தீபாவுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரியா அந்த சாமியார் விஷயத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.